கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு எல்லாமே ஒண்ணு தான். 2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் மல்லி. இது 4யும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, மொத்தமா சேர்த்து அரைச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில ஒரு 5 டீஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். அதில ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10, 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சு அத ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து 2 நான் சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்க இல்லன்னா 1 பெரிய தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம சிக்கன் வந்து 3/4 கிலோ நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலாவோட சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணாலே சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆயிரும். கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 டீஸ்பூன் மட்டும் நம்ம அரைச்சு வச்சோம்ல கருவேப்பிலை பொடி, அதை மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதோட கிளறி விடுங்க. கருவேப்பிலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து அதோடு சேர்ந்து குக் ஆகும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஓரளவு எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலாப்பில கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு ரெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அன்னைக்கு வந்து 65 வச்சிருந்தேன். அப்புறம் ரசம் வச்சிருந்தேன். சுட சுட சாதம் போட்டு, அந்த கருவேப்பிலை கிரேவிய வச்சு சாப்பிடவே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பாய்.